அன்புமிக்க பங்கு மக்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே வந்து நிற்கின்றோம். கிறிஸ்துவின் வரவுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் காலமே இக்காலமாகும். கடவுள் மனிதனானார். தமது தெய்வீக மகிமையை களைந்து நம்மை போல் மனிதனாக உடலெடுத்த அவரின் வருகையை குறித்த நினைவுகளை தட்டி எழுப்பும் காலமே திருவருகை காலம் என்று திருத்தந்தை இஞ்ஞாயிறன்று கூறியிருக்கின்றார். எவ்வாறு முளையானது மண்ணிலிருந்து புறப்பட்டு விண்ணோக்கி வளருகின்றதோ அவ்வாறே நம் வாழ்வும் இவ்வுலகை மட்டும் சார்ந்ததல்ல, அதையும் தாண்டியது என்பதை இக்காலம் எமக்கு புரிய வைக்கின்றது. கடவுளை விலக்கிவிட்டு மனிதனே அனைத்துக்கும் தலைவன் என்ற மாயை இன்று பரவலாக உலகத்துக்குள்ளே உருவாக்கப்பட்டு வருகின்றது. சில தருணங்களில் இயற்கையிலேயே அல்லது சமூகத்திலேயோ அதிர்ச்சி தரும் நிகழ்வுகள் இடம்பெறும் போது கடவுள் மனிதனை கைவிட்டு விட்டார் என்ற எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றது. எனவே உண்மையான கடவுள் மனிதன் அல்ல, மாறாக கடவுளே என்பதை புரிந்து கொள்ள இந்த மனிதாவதார நிகழ்வு எமக்கு ஓர் சந்தர்ப்பமாகும். கடவுள் மனிதனை கை நெகிழுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவரினுடைய தொடர் உறவே அவரின் மனித அவதாரமாகும். கிறிஸ்துவின் வரவுக்காக பல்வேறு விதமான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. வரலாற்றிலேயும் பல்வேறு விதமான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இஸ்ராயல் மக்கள் தமது விடுதலைக்கான மெசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்நிய இராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கையினால் அடிமைகளாக்கப்பட்டு களைப்படைந்து வாழ்வின் வறுமையின் விளிம்பில் சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ராயல் மக்களுக்குத்தான் மெசியா பற்றிய நம்பிக்கை தரும் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. கிறிஸ்துவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட மெசியா பற்றிய நம்பிக்கைகள் கிறிஸ்துவின் காலத்தில் மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களின் காலத்திலும் ஏன் இப்பொழுதும் கூட பேசப்படுவதை கேட்கின்றோம். மெசியா என்பது பற்றி பல விளக்கங்கள் கூறப்பட்டாலும் மெசியா என்பவர் மீட்பரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருபவர். இயேசுவை பாவ அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை தருபவராக கண்டுகொண்டு அவரின் வரவுக்கு எம்மை உள்ளார்ந்த ரீதியில் ஆயத்தப்படுத்துதலே இக்காலத்தினுடைய சிறப்பம்சமாகும். எனவே கிறிஸ்துவின் வரவுக்காக எம்மை தயாரிக்கும் சிறப்பு மிகுந்த இக்காலகட்டத்திலே எங்களுடைய உள்ளார்ந்த மனமாற்றத்தை பற்றி சிந்திப்போம். எங்களுடைய உள்ளங்கள் மாற்றமடைந்து உள்ளார்ந்த மாற்றமடைந்து பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட்டு கோணலானவை நேராக்கப்பட்டு கரடு முரடானவை சமமான வழிகளாக்கப்பட்டு நேர்த்தியான சரியான மனங்களுக்குள்ளே கிறிஸ்து பிறப்பு இடம்பெற இக்காலத்திலே எம்மை தயார்படுத்தி ஆயத்தமாகுவோம். கிறிஸ்துவனுடைய வரவு எங்கள் எல்லோருக்குமே நல்வரவாக இருக்க, கிறிஸ்துவனுடைய வரவுக்கு எங்கள் எல்லோரையுமே நாங்கள் நல்ல முறையிலே ஆயத்தப்படுத்த இந்த காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி இந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த காலத்தை கிறிஸ்துவனுடைய வரவுக்காக எங்களை தயார்படுத்துகின்ற நல்ல ஆயத்த காலமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். வேந்தன் கன்னிமரி மைந்தன் மண் மீது பிறந்திருப்பதே, விண்மீன்கள் வாழ்த்திசைக்க வானவரும் வாழ்த்தொலிக்க மரிமடியில் மலர்ந்திருப்பதே, மரிமடியில் மலர்ந்திருப்பதே. பின்னாளும் வேந்தன் கன்னிமரி மைந்தன் மண் மீது பிறந்திருப்பதே, விண்மீன்கள்
வாழ்த்திசைக்க வானவரும் வாழ்த்தொலிக்க மறிமடியில் மலர்ந்திருப்பதே மறிமடியில் மலர்ந்திருப்பதே தவமிருந்த ஆன்றோர் தேவனின் வருகைக்காய் காலமாய் காத்திருந்தார். ஜபமதில் தோன்றும் கருணையின் தெய்வம் நம்மீது அன்பு கூர்ந்தார். தவமிருந்த ஆன்றோர் தேவனின் வருகைக்காய் காலமாய் காத்திருந்தார். ஜபமதில் தோன்றும் கருணையின் தெய்வம் நம்மீது அன்பு கூர்ந்தார். இறைவாக்கும் இன்று நிஜமானதே, மறைநூலின் வாக்கும் நிறைவேறுதே. இறைவாக்கும் இன்று நிஜமானதே, மறைநூலின் வாக்கும் நிறைவேறுதே. மண் மீது விண்மைந்தன் மனுவாக மலர்ந்ததால் கன்னிமரி மடிதனில் கனிமொழிகள் கேட்டதால் விண்மீன்கள் சிரிக்கின்றதே, மானுடமும் மகிழ்கின்றதே. பின்னாளும் வேந்தம் கன்னிமரி மைந்தன் மண் மீது பிறந்திருப்பதே. விண்மீன்கள் வாழ்த்திசைக்க வானவரும் வாழ்த்தொலிக்க மறிமடியில் மலர்ந்திருப்பதே மறிமடியில் மலர்ந்திருப்பதே.